ஒன்றிணையும் ஓபிஎஸ் சசிகலா. நண்பர்கள், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவிலே ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை செய்ய எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களிலே அதிமுக செல்வாக்கை நிரூபிக்காவிட்டால் கண்டிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலை போலத்தான் அதிமுக எதிர்க்கட்சியாக வருவதற்கு மட்டும்தான் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதுவுமே மிக சிரமமான ஒன்றாகத்தான் இருக்க போகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா நமது ஓபிஎஸ் தரப்பின் சார்பாக புகழேந்தி அண்மையிலே வெளியிட்டிருந்தார். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி, சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் சரி, தென் மாவட்டங்களிலே அதிகப்படியான ஆதரவுகள் என்பது இன்றளவுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் பிளஸ் டிடிவி தினகரன், இந்த 3 நபர்கள் யாரின் பக்கம் இருக்கிறார்களோ அந்த கட்சி தான் தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓபிஎஸும் இதுவரைக்கும் தனி கட்சி எதையும் ஆரம்பிக்கல. அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு எந்த விதமான தனி கட்சியும் இதுவரைக்கும் ஆரம்பிக்க கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக சசிகலா அம்மையாரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு இதுவரைக்கும் புதிதாக எந்த ஒரு கட்சியோ அல்லது யாருக்கு ஆதரவு தருகிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மறுபடியும் அதிமுகவை ஒன்றிணைப்பதை முன்னிட்டு ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இருவருமே மிக விரைவாகவே தனிப்பட்ட முறையிலே சந்திப்புகள் என்பது நடத்தப்பட இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது வைத்தியலிங்கத்தின் மூலமாகத்தான் நடத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சொல்றாங்க. அதாவது வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பில் இருந்தாலுமே சசிகலாவுடன் மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவரின் சார்பாக மிக விரைவாகவே ஓபிஎஸ் சசிகலா தனிப்பட்ட முறையிலே பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருவரும் ஒன்று சேர்ந்து தென் மாவட்டங்களில் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்குரிய வேலைப்பாடுகள் இறங்க போகிறார்கள். அதுவுமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவை ஒன்றிணைத்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பாஜகவின் மூலமாக உதவிகளை நாடலாம். பாஜகவின் மூலமாகவும் எந்த விதமான உதவிகளும் கிடைக்கவில்லை அப்படின்னால் கண்டிப்பாக புதிய கட்சியை ஆரம்பிப்பதற்கு கூட இருவரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்மையிலே ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார், தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருந்தன. இருந்த போதிலுமே ஓபிஎஸ் தற்சமயத்திற்கு பாஜக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று பாஜக கூட்டணியின் மூலமாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் தனி கட்சி தொடங்கப்பட்டு தனி கட்சியின் மூலமாக சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் ஒன்றிணைந்து தென் மாவட்டங்களிலும் சரி மற்ற மாவட்டங்களிலும் சரி ஓபிஎஸ் உடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.